ஏங்க 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 உங்க ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சரியான பைத்தியமாங்க. போய் கல்யாணத்தை நிறுத்துங்க. ஏந்திரிங்க. நான் ஏன் நிறுத்தணும்? ஏன்? எனக்கு பொண்ணு பார்க்க வரும்போது அவன் முடியாது சொன்னானா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல, ஆனா இப்ப 20 லட்ச ரூபா இருக்கு. இப்ப ஏன் யாருமே உங்களுக்கு தெரிஞ்சுதா? நான் வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட 20 லட்சம் ரூபா இருக்கு. நான் சொன்னது கடனை. இல்லைங்க, அது என்னால இல்ல. என்னால கடன் வரவே வராது. அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. இல்ல இல்ல, என்னால வரவே வராது. வாயை கொஞ்சம் பெருசாக தான் திறந்து தொலைய. என் வாய் அவ்வளோதான் திறக்க முடியும். எங்கள் அம்மா பற்றி பேச மட்டும் வாயை அவ்வளோ பெருசாக திறக்கிற. என்னங்க கறி எப்படி இருக்கு? நல்லா வெந்திருக்கா? கறி வேகவே இல்லைம்மா, வெறும் பச்சை கறியை தின்ற மாதிரி இருக்கு. என்னத்த நீ கறியை வேக வச்ச? என்னங்க உங்க அப்பா இப்பதான் சாப்பிட்டு பார்த்து கறி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அப்படியே சொன்னாரு? சத்தியமா அப்படிதாங்க சொன்னாரு. கறியில ஏதாச்சும் உருளைக்கிழங்கு போட்டியா? ஆமா. நான் அதை தின்னு பார்த்து சொல்லியிருக்கேன். அதை நீ பெருசா எடுத்துக்காத. போயிட்டு இன்னும் கறியை நல்லா வேக வைப்போ. போ. பாப்பா, என் கையில் என்ன இருக்குன்னு கண்டுபிடி. வேற யார் இருப்பா? நான் தானே இருப்பேன். மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள கொஞ்ச வர்ண கிளி பறக்குது. ஏம்ல உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. கேளுங்க. எல்லா மாசத்தோட ஒரு மாசத்துல மட்டும் மனுஷனுக்கு அதிகமா பசி எடுக்கும். அது என்ன மாசம்? ஒரு மாசத்துல மட்டும் பசி எடுக்குமா? டெய்லியும் தான் பசி எடுக்கும். அது என்ன ஒரு மாசத்துல மட்டும் பசி எடுக்கும்? ஒரு மாசத்துல மட்டும் மனுஷனுக்கு அதிகமா பசி எடுக்கும். தெரியுமா தெரியாதா? தெரியாது. அவளுக்கு தெரியலையா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏம்ல ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேமு? நான் உன்னை ஓங்கி அடிப்பேன். ஐயோ அம்மான்னு அழக்கூடாது. அப்படி சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த 500 ரூபா உனக்கு. ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட். சரி, ரெடி, அடி. இப்ப நானு. ஐயோ அம்மா என்ன அடி வலிக்குது. நீ 500 ரூபா வச்சுக்க. அப்பா என்ன அடி. நீதான் ஜெயிச்ச. ஏங்க ரொம்ப நாள் கழிச்சு என் தங்கச்சி வந்திருக்கா பாருங்க. வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. சரி, நீ பிக் பாஸ் போல? ஏன்? இல்ல ஊர்ல இருக்க எல்லா பைத்தியத்தையும் கூட்டு போறாங்க, ஒன்னா கூட்டு போலியான்னு பார்த்தேன். 2 பேரும் இனிமேல் சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஏன் நீங்க சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்களா? ஏன் நான் இது சத்தியம் பண்ணணும்? சண்டை போடுறதே அவதான். அடி வாங்குறது மட்டும் தான் நானு. இந்த மூக்கு எப்படி தெரியுமா வீங்கிச்சு? மூக்குலயே 4 ஏத்து ஏத்துவா. முடிஞ்சா மூக்குலயே ஏத்த மாட்டானே. அவள்கிட்ட வேணா ஒரு சத்தியத்தை வாங்கு. ஏங்க பாப்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. ஆமா, அந்த கோயில்ல வேண்டினது எல்லாமே நடக்குமாமா. அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? அதுவாங்க, என் புருஷன் பக்கத்துல இனிமே எந்த தீய சக்தியும் நெருங்கவே கூடாது, அவர் 100 ஆயுசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேங்க. ஸோ அப்படி ஏம்ல வேண்டிக்கிட்ட? ஏங்க என்னாச்சு? நடந்து போச்சு விடுப்புல. இனிமே நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. இதுக்கப்புறம் அப்படி வேண்டிக்காது, சரியா? ஏங்க ஒரு டான்ஸ் ஆடுங்களேன். எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது. வேற ஏதாவது சொல்லு, நான் செய்யறேன். ஒரு 5 பவுன்ல நெக்லஸ் வாங்கி கொடுங்களேன். வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்கறோம், வீட்டுக்காரிக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லைன்னு கேக்குறேன். நாங்க கேட்டிருக்கோமா? வேலைக்காரி அவ பாக்குற வேலை சரியில்லைன்னா போடினா அடுத்த வீட்டுக்கு வேலைக்கு போயிருவா. நான் வருஷத்துக்கு 6 வேலைக்காரி மாத்தி மாத்தி வச்சுக்கிருவேன். நீ போ சொன்னா போவியா? இல்ல மாத்தி வச்சுக்கிற முடியுமா? சார், உன்னை எவன் எங்கே? உங்க வீட்ல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? ஏண்டி, பாத்ரூம் லைட்ட ஆட்டோமேட்டிக்கா ஆக்கிட்டியா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? நான் ஒண்ணுக்கு அடிக்க கதவை திறந்தா உடனே ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியுது. அட குடிகார மனுஷா, திரும்பவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒண்ணு கடிச்சு வச்சிட்டியா? புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா இந்த மாமியாருக்கு பிடிக்காது. இந்த மாமியாரும் தன்னோட புருஷனும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா மருமவளுக்கு பிடிக்காது. ஆனா இந்த மாமியாரும் மருமகளும் கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்தா
இந்த ஆம்பளைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமாங்க? நான் சொல்றது உண்மைதானே?